Hi friends, welcome to Sindhu English channel. So, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது யூனிட் 3ல இருக்கக்கூடிய poem To Atom. So, this was the poem written by John Keats. So, John Keats அவர்களுடைய biography நம்ம வந்து Ode on Aggression onலே நம்ம பார்த்திருக்கோம். So, இப்போ டைரக்ட்டா நாம இந்த poemக்கு போயிடலாம். So, this poem, about the poem, this is a form of 3 stanzas containing 11 lines, okay, and this genre is ode, romantic poetry. Tone பார்த்தீங்க அப்படின்னா tranquil tone, written in September 19, 1819, okay. So இந்த poem பார்த்தீங்க அப்படின்னா it is under the group of 6 odes. So 6 collection of odesல இதுவும் ஒரு poem. அதில் பார்த்தீங்கன்னா மற்ற போயமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன்ஸில் எழுதியிருப்பாங்க. இது வந்து ஆட்டம் செப்டம்பரில் இது ரிட்டர்ன் பண்ணியிருப்பார். ரிட்டன் இன் செப்டம்பர் 1819. ஓகே, ஸோ திஸ் போயம் ஸ்டேட்ஸ் த philosophical meditation on the relationship between time, beauty, life and death. ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோடைய தீம். இட் ரிலேட்ஸ் த philosophical meditation on the relationship between time, beauty, life and death. This is the points about the poem. Okay, To Atom. So atom season, one of the 4 seasons. So 4 seasons இருக்கு இல்லைங்களா, அதில் ஒன்று தான் இது. ஸோ atom season அப்படின்னாலே இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த இலையுதிர் காலம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வந்து பல்காக நிறைய லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே வந்து கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் எல்லாமே வந்து அந்த முதிர்வடையக்கூடிய அந்த ஸ்டேஜில் வந்து இருக்கக்கூடும், அப்படி தானே. ஸோ அப்போ அந்த மாதிரி நல்லா ஒரு இருக்கக்கூடிய அந்த சீசனில் ஒரு ஈவினிங்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு போய்ட்டு வந்து அந்த ஒரு வாக் வரார். ஸோ அப்போ அதை வந்து அந்த வாக் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வீட்டில் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போ நடந்து வரும்போது அவர் கண்ட அந்த காட்சிகள் அதை வந்து ஒரு போயமாக உங்களுக்கு ஒரு ஓட் மாதிரி உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காரு. To Atom. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டான்ஸா 1, சீசன் ஆஃப் மிஸ்ட் அண்ட் மெலோ ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஸோ இந்த சீசனை பற்றி அவர் சொல்கிறார். ஓகே, த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கேரக்டரைசஸ் த சீசன்ஸ். சீசன் ஆஃப் மிஸ்ட் அண்ட் மெலோ ஃப்ரூட்ஃபுல்னஸ். Close bosom, friend of the maturing sun, conspiring with him how to load and bless with fruit the vines that round the thatch eaves ran, to bend with apples the most cottage trees, and fill all fruits with ripeness to the core, to swell the gourd and plump the hazel shells with a sweet kernel to set budding more, and still more later flowers for the bees, until they think warm days will never cease, for summer has over brimmed their clammy cells. Okay, so brimmed their clammy cells. See the first line, season of mist and mellow fruitfulness. Season of mist. So mist அப்படின்னா மூடு பனி, நல்லா பனி மூட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக என்ன இருக்குன்னே பக்கத்தில் என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மேகமூட்டத்தோடு இருக்கும் அந்த பனி மூட்டம். அந்த பனி மூட்டத்தை தான் வந்து மிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சீசன் ஆஃப் மிஸ்ட் அண்ட் மெலோ ஃப்ரூட்ஃபுல்னஸ். மெலோ ஃப்ரூட்ஃபுல்னஸ். Close bosom friend of the maturing sun. Now says the atom's close friend is sun. So இந்த atom season இருக்கு இல்லையா, அந்த atom season என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய நெருங்கிய வந்து நண்பராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா சூரியனை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சீசன் அந்த பருவமும் இந்த சூரியன் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகே, conspiring with him. Conspiring with him. Conspiring. So conspiring அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன்ஸ், அதாவது கூட்டு சதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் இணைந்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. conspiring with him. him அப்படிங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுறது? the sun. ஓகே, the sun is his close friend. bosom அப்படிங்கிறது friend, close friend.
So conspiring with him how to load and bless, how to load and bless with fruits the vines that round the thatch eaves run. Okay, so thatch, அதாவது thatch house அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கூரை வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா. பாருங்கள், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எல்லாமே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் ஆர் அந்த ரைப்பன் ஸ்டேஜ், அதான் ரொம்ப பழமாக இல்லை பழமாக ஆகிற காலகட்டத்தில் இருக்குது. அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ரொம்ப பெரிய பெரிய பழங்களாக மாற்றணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டு லோட் அண்ட் ப்ளஸ். டு லோடு, நல்லா அதிகப்படியாக லோடு அப்படின்னு சொன்னால் முட்டையால் அடுக்கிறதுக்கு தானே லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பழங்களுடைய அந்த ஊட்டச்சத்துக்களை அதிகப்படுத்தணும். டு லோட் அண்ட் ப்ளஸ் the with fruits the vines that round the thatch used in vines. vines அப்படின்னா கொடிகள். ஸோ creepers அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த திராட்சை கொடி, ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த கொடி வகைகளில் என்ன பண்ணணும், நிறையா வந்து காய்களை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. To bend with the apples the most cottage trees. Okay, to bend with the apples. To bend, bendனா வந்து குனியறதுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த பழங்கள் எல்லாமே நல்லா அதிகமான நிறைய பழங்களை விளைச்சல் அதிகமாக கொடுத்து அந்த மரமே என்ன பண்ணுதான், தாங்காமல் கீழே சாயணும், அதோட வெயிட் தாங்காமல் கீழே சாயணும், அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், நிறைய பழங்களை உருவாக்கணும். To bend with apples the most cottage trees. Next பாருங்க, and fill all fruits with ripeness to the core. ஓகே, ripeness அப்படின்னா பழுக்கிறது சொல்லுவோம் இல்லைங்களா, maturing stage. அதாவது fill all fruits with ripeness to the core. To swell the gourd, to swell the gourd and plump the hazel shells, and plump the hazel shells. To swell the gourd, here gourd, gourd அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காயின்னு சொல்கிறோம் பாருங்க, சுரக்காய், பாகற்காய், பரங்கிக்காய் அப்படிலாம் சொல்ல அந்த கொடிகளில் வளரக்கூடிய அந்த பழங்களை தான், அதுதான் வந்து காட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நல்லா பெருசு பெருசாக ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் டு ஸ்வெல் த காட் அண்ட் ப்ளம்ப், நல்லா அதிகமாக ப்ளம்ப் அப்படின்னா நல்லா கொழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா பெருசாக. ப்ளம்ப் த ஹேசல் ஷெல்ஸ். ஓகே, ஸோ ஹேசல் ஷெல்ஸ் திஸ் இஸ் அ டைப் ஆஃப் நட்ஸ். ஸோ விதைகள் தான் அது. ஸோ இந்த விதைகளை எல்லாத்தையும் ரொம்ப அதிகமாக்கின உடனே அந்த பழம் என்ன ஆகும், தானாகவே பழுத்து கொட்ட ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த கொட்டும்பொழுது இன்னும் நிறைய விதைகள் விழும், அது இன்னும் பக்கத்தில் இருக்கிற நிறைய செடிகளை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டு ஸ்வெல் த காட் அண்ட் plump the hazel shells. அது என்ன ஆகும், வித் எ ஸ்வீட் கர்னல் டு செட் த பட்டிங் மோர். டு செட் த பட்டிங் மோர், இன்னும் அதிகப்படியான நிறைய செடிகளை உருவாக்கும். அப்போ இந்த செடி புதுசாக உருவாக்கும் போது என்ன ஆகும், இப்போ அதுலேருந்து பூக்கள் வரும். அப்போ அந்த பூக்களில் இருக்கிற தேனியை எடுக்கிறதுக்காக என்ன ஆகும், நிறைய வண்டுகள் வரும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வித் எ ஸ்வீட் கர்னல் டு செட் த பட்டிங் மோர். ஸோ இப்போ இந்த பட்டிங் புதுசாக அந்த செடிகளை உருவாக்கி அந்த புது மொட்கள் எல்லாம் வர வைக்கும் போது அந்த வாசனையை தேடி. அண்ட் ஸ்டில் மோர் லேட்டர் ஃப்ளவர்ஸ் ஃபார் த பீஸ். அண்ட் ஸ்டில் மோர் லேட்டர் ஃப்ளவர்ஸ் ஃபார் த பீஸ். அந்த தேனீக்கள் ஏற்கனவே என்ன பண்ணும், தேனீக்கள் தன்னுடைய அந்த சம்மர் சீசன் வந்தால் பூக்கள் இருக்காது இல்லையா. ஸோ அதுக்காக தேனீக்கள் அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம், இன்னமும் அது என்ன ஆகும், சேர்த்து வைக்கிறதுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். Until they think warm days will never cease. Until they think warm days will never cease. Will never cease. Cease அப்படின்னா ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த பறவைகள், அந்த ஈக்கள்லாம் என்ன நினைக்கிது, இந்த பூச்சிகள் எல்லாம் என்ன பண்ணுது, அப்பாடா வார்ம் டேஸ் என்ன ஆகலை, போகவே இல்லை. சம்மர் சீசன் வந்தாலும் புதுசாக வளர்கிற செடிகள்லாம் நிறையா மொட்டுக்கள் இருக்கும், அதில் தேனீக்கள் இருக்கும். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, வார்ம் சீசன் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Until they think the warm days will never cease, for summer has over brimmed their clammy cells. ஓகே, சம்மர் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க நினைக்காம அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சம்மர் சீசன்லேயும் அந்த வந்து என்ன ஆகுதா, அந்த பறவைகளுக்கு அந்த பூச்சிகளுக்கு இரையாக வந்து அந்த தேனீக்கள் கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த ஆட்டம் சீசன் எப்படியெல்லாம் இருக்குது, இந்த ஆட்டம் சீசன்னால் என்னென்ன யூஸ்ஃபுல்னஸஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் அவர் சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிட்ரரி டேர்ம்ஸஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ சீசன் ஆஃப் மிஸ்ட் அண்ட் மெலோ ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஸோ இந்த மிஸ்ட், மெலோ
So these are the alliteration words. Alliteration words அப்படின்னு பார்த்தீங்கன்னா same consonant sound, that is called alliteration words. Season of mist and mellow fruitfulness. Okay. Stanza 1, characterize the season's beauty and sweetness. So this is the first paragraph. So close friend யாரு, autumn season உடைய close friend is referred to as sun. Okay. So in second paragraph, okay, stanza 2, in stanza 2, the poet personifies, he has used so many personifications in this stanzas. He personifies the atom as a woman. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட்டமை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களோட கம்பேர் பண்ணியிருப்பார். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா he compares with as a woman. Okay, so personifies as a woman. Okay, see, who has not, this is has. Okay, hath அப்படிங்கிருக்கு, பட் ஆனால் இதோட ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா has. Who has not seen thee often amid thy store. Okay, sometimes whoever seeks abroad may find thee sitting careless on a granary floor, thy hair soft lifted by the winnowing wind, or on a half-reaped furrow sound asleep, drowsed with the fume of the poppies while they hook. Sparse the next sward and all its twined flowers, and sometimes like a gleaner thou dost keep steady thy laden head across a brook. Thou watchest the last oozings hours by hours. Okay, see here, who has not seen the orphan amid thy store. Okay, amid means center. Okay, now he is asking, the poet is asking, where does you see the autumn season? இந்த autumn season எங்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, எங்கே பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஸோ இப்போ அந்த autumn season எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படிங்கிறத சொல்கிறார். நாட் சீன் த ஆஃபன் அமிட் தி ஸ்டோர், எங்கே இருக்குன்னு யாருக்கு மத்தியில் ஆட்டம் இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார். சம்டைம்ஸ் சில தடவை அப்படின்னு, சம்டைம்ஸ் ஹூ எவர் சீக்ஸ் அப்ராட் மே ஃபைண்ட். ஸோ எங்கே பார்க்கலான்னு பாருங்கள். த சிட்டிங் கேர்லெஸ் ஆன் எ granary floor. Granary floor அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா the place where the grains are stored. அதாவது நெற்களஞ்சியம் சொல்கிறாங்க. நெல் அந்த தானியங்களை வந்து சேகரித்து வைக்கக்கூடிய இடத்தை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா granary floor அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சம்டைம்ஸ் he may be in the granary floor. ஆனால் அங்கே எப்படி இருப்பாங்க பாருங்கள், the hair soft lifted. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், the hair. இப்போ இந்த முடிங்கிறது யாருக்கு இருக்கக்கூடியது, பெண்களுக்கு தானே முடி இருக்கும். அதை தான் வந்து என்ன பண்ணுறோம், அப்போ வந்து ஆட்டம் சீசனை வந்து அவர் வந்து ஒரு பெண்ணோட வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அவங்களோட முடி எப்படி இருக்கும். ஓகே, the hair soft lifted by the winnowing wind. ஸோ winnowing wind அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேவையில்லாத இந்த பதறுகளெல்லாம் வந்து பிரித்து எடுப்பாங்க இல்லைங்களா. நெற்கதில் வந்து இந்த மரத்தில் வச்சுட்டு இப்படி தூத்துறன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வின்னோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரித்து எடுக்கிறது. தேவையில்லாத அந்த அரிசிலேருந்து அந்த உமியிலேருந்து அரிசி இப்படி பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நெற்களஞ்சியங்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த காற்று வீசும் பொழுது தான் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பலமாக காற்று அடித்தாலும் எல்லாமே பறந்துடும். காற்றே அடிக்கலைனாலும் அவங்களால பிரிக்க முடியாது. அப்போ கொஞ்சம் இந்த மெல்ல ரொம்ப வேகமாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து சீராகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய இது அந்த மாதிரி காற்று வீசும்போது தான். ஸோ அந்த மாதிரி காற்று வீசும் பொழுது அவங்களுடைய அந்த தலைமுடி வந்து அசையுது. அப்போ அந்த ஆட்டம் வந்து அந்த மாதிரி காற்று வீசுகிற இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ அங்கே இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஆன் ஏ ஹாஃப் ரீப்டு ஃபரோ சவுண்ட் asleep. Okay, drowsed with the fume of poppies while thy hook. அதாவது அந்த நெற்கதிர்கள் இருக்கு இல்லைங்களா, ஆட்டம் சீசனில் அந்த அறுவடைக்கு காத்திருக்குன்னு சொல்லுவீங்களா, அது வந்து கொஞ்சம்
அந்த அறுவடைக்கு காத்து இருக்கும்போது ஒரு அழகான வாசனை இருக்கும் அந்த நெற்கதிர்கள். அந்த நெற்கதிர்கள் அந்த வாசனையில் என்ன பண்ணியிருக்கான், மயங்கி அவங்க அங்கே படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயே வந்து தூங்கி இருந்திருக்கலாம் இந்த நெற்கதிர்களுக்கு நடுகலை அப்படின்னு சொன்னாங்க. half reaped furrow sound asleep drowsed with the fume. So fume அப்படின்னா அந்த ஸ்மெல். ஓகே, fume of poppies while they hook அப்படின்னு சொல்லுவோம். Or spares the next swath and all its twined flowers. Okay, this all refers to the fragments. And sometimes like a gleaner. Sometimes like a gleaner. Okay, so gleaner அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, gleaner is the people. அதாவது இந்த gleanerங்கிறவங்க யார் அப்படின்னா, அந்த நெற்கதிர்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த நெற்கதிர்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்துடைய அந்த உரிமையாளர் வந்து அந்த நெற்களெல்லாம் வந்து அடித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அங்கே கீழே செதறி கிடக்க பாருங்கள், அந்த செதறி கிடக்கிற நெற்மணிகளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லேடிஸஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப பொறுமையாக அவங்க போனதுக்கு அப்புறமா ஒரு நெல்மணியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேகரித்து எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு பேர் தான் வந்து க்ளீனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளீனர் மாதிரி இந்த ஆட்டம் சீசன் என்ன இருக்குது, அங்கே பரவி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் சம்டைம்ஸ் லைக் எ க்ளீனர் thou dost keep steady thy laden head across a brook. அந்த லேடிஸ், அந்த க்ளீனர் அப்படிங்கிறவங்க எப்படி லாஸ்ட்டாக வந்து எடுத்து அந்த நெற்கதிர்களை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அந்த நீர் ஓடையில் நடந்து போகிறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த போகிற இடத்துல கூட இந்த ஆட்டம் சீசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா the watchers the last oozings hours by hours. ஓகே, ஸோ the last oozings அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பழச்சாறுகள்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ பழச்சாறுகள் வந்து பார்த்திங்கன்னா சிடர் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆப்பிள் ஜூஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிய இதுவாக வரும். அதாவது லாஸ்ட்டாக அந்த சொட்டாக ஊற்றுற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துரும். அந்த மாதிரி அந்த ஆட்டம் சீசன்ஸை அதை பார்த்துட்டு கூட பொறுமையாக உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேராகிராஃபில் செகண்ட் ஸ்டான்ஸாவில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இது எல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்கள். personifies as a woman. So granary floor அப்படின்னா the grains that are stored. So he is compared to the gleaner or cedar press. Okay, the last oozing. So these are the important points in the second stanza. Here he has personifications. So இந்த lines இந்த paragraphலேருந்து கொடுத்து உங்களுக்கு லைன்ஸஸ் கொடுத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்சானிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ சம்டைம்ஸ் லைக் க்ளீனர்னு சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலி. ஓகே, சிமிலி. மற்ற லைன்ஸஸ் கொடுத்து கேட்கும் பொழுது நீங்கள் வந்து பெர்சானிஃபிகேஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. இன் தேர்ட் ஸ்டான்ஸா the poet advises the autumn season. ஓகே, ஸோ இப்போ அந்த போயட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆட்டம் சீசனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி வருது. என்ன அப்படின்னு பாருங்கள். வேர் ஆர் த சாங்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங், வேர் ஆர் த சாங்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங், வேர் ஆர் தே, திங்க் நாட் ஆஃப் தெம், thou hast thy music too. Okay, while bared clouds bloom the soft dying day and touch the stubble plains with a rosy hue. Then in a willful choir the small gnats moan among the river shallows, borne aloft or sinking as the light wind lies or dies, and full grown lambs loud bleat from the hilly board. Hedge crickets sing, and now with treble soft the red-breast whistles from garden craft, and gathering swallows twitter skies. Okay, gathering swallows twitter in the skies. Now here the poet asking, where are the songs of the spring? Okay, so இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆட்டம் கிட்ட கேட்குறார், ஸ்ப்ரிங் சீசனுக்கு மட்டும்தான் பாடல்கள் இருக்குமா? சரிங்களா, அவங்களுக்கு மட்டும் பாடல்கள் இல்லை, உனக்கும் பாடல்கள் இருக்குது.
ஓகே, உன்னோட சீசன்லேயும் என்ன இருக்குது, மியூசிக்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். வேர் ஆர் த சாங்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங், ஹாய் வேர் ஆர் தே, ஓகே, திங்க் நாட் ஆஃப் தெம். சரி, நீ அவங்களுக்கு மட்டும் பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படாத, உனக்கும் என்ன இருக்குது, பாடல்கள் இருக்குது. thou has the music too. ஓகே, true here true அப்படின்னா மேலும், உனக்கும் பாடல்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பாருங்கள். while barred clouds bloom the soft dying day. ஸோ barred clouds, ஓகே, இந்த மேகங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மேகங்கள்லாம் ஒன்றோட ஒன்று என்ன ஆகுது, அப்படியே மோதிக்கிட்டு அந்த சாயந்தர நேரத்தில் அந்தி வேலையில். ஓகே, சாஃப்ட் டையிங் டே. ஸோ அப்போ அது ஒன்றோட ஒன்று அந்த மேக மூட்டங்கள் இடிக்கும் பொழுது சில சத்தங்கள் ஏற்படும். and touch the stubble plains with a rosy hue. and touch the stubble plains. plains அப்படின்னா சமவெளி பகுதி. ஸோ அப்புறம் அந்த கீழ்வானம் சிவக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது அந்த வானம் வந்து பூமியில் தொடர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் அவர் சொல்லியிருக்கார். and touch the stubble plains with a rosy hue. then in a willful choir, wailful choir, the small gnats moan. the small gnats moan. okay, gnats. so gnats அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் a kind of insect. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி, அதாவது ஸ்ப்ரிங் சீசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிறையா வந்து பறவைகள் தான் வந்து போடும். ஸோ நல்லா பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்கும். ஸோ அந்த தேனி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், இந்த வண்டுகள்லாம் வரும். அதே மாதிரி நிறைய பறவைகள்லாம் வந்து கீச்சு கீச்சும் சத்தம் விட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய அந்த பறவைகளை விடுறாரு. நிறைய அந்த பூச்சி வகைகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பூச்சி வகைகள், தவளைகள், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அவர் சொல்கிறார். the small gnats moan among the river shallows borne aloft. okay, the small gnats moan along the river shallows or sinking as the light wind lives or dies. நல்ல காற்று அடிக்கும் பொழுது சலசலப்பு ஏற்படும், நீரோடையில் ஏற்படக்கூடிய அந்த சலசலப்பு அப்படின்னு சொல்கிறார். a full grown lambs. okay, the full grown lambs loud bleat. lambs loud bleat. ஸோ லேம்ஸுடைய அந்த சத்தம், ஆடுகள் இருக்கு இல்லையா, லேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செம்மறி ஆடு சொல்லுவாங்க. அந்த ஆடுகள்லாம் வந்து மலையோரத்துலேருந்து என்ன பண்ணுதா, சாயந்தர நேரத்தில் அந்த திரும்பி அந்தி சாயம் வேலையில் கத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேம்ஸ் லவுட் ப்ளீட் ஃப்ரம் த ஹில்லி போன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், த ஹெச் கிரிக்கெட்ஸ். ஹெச் கிரிக்கெட் சிங். ஓகே, கிரிக்கெட் சிங். ஸோ இந்த இடத்துல கிரிக்கெட்ஸ் அப்படிங்கிறதும் அந்த இன்செக்ட்ஸ் வரக்கூடாது தான். ஹெச் கிரிக்கெட் சிங் now with the treble soft. and பாருங்க, the red breast whistles. red breast whistles from the garden craft. தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சில ரெட் பிரெஸ்டுடைய அந்த சத்தம் அப்படின்னு சொல்கிறார். and the gathering swallows twitter in the skies. okay, so gathering swallows. swallows அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ், அந்த சிட்டுக்குருவிகள்னு சொல்லுவாங்க. அதாவது சாயந்தர நேரத்தில் அது எல்லாமே பறவைகள் எல்லாம் வீடு திரும்பவும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இருக்கக்கூடிய சத்தங்கள் இது எல்லாமே என்னது, ஆட்டம் சீசனில் ஏற்படக்கூடிய மியூசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன் திஸ் பேராகிராஃப் ஜான் கீட்ஸ் யூசஸ் மோர் ஒனமட்டோஃபைக் வேர்ட்ஸ். ஸோ இப்போ இந்த பேராகிராஃபில் கொடுத்து இந்த லைன்ஸஸை கொடுத்து வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்டு ஹியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல் ஆர் ஒனமட்டோஃபைக் வேர்ட்ஸ். ஸோ பாருங்கள், லேம்ஸ் லவுட் ப்ளீட். ஓகே, வில்ஃபுல் கொயர். அது பாருங்கள், ஆல் கேதரிங் ஸ்வாலோஸ் ட்விட்டர். ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே ரெட் பிரெஸ்ட் விசில்ஸ், ஹெச் கிரிக்கெட் சிங்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஒனமட்டோஃபைக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் தேர்ட் ஸ்டான்சஸ். ஓகே, ஸோ லிசன், சாங்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். பேர்டு கிளவுட்ஸ், ஸ்மால் gnats wailful choir, lambs loud bleat, hedge crickets sing, redbreast whistles, and the gathering swallows. So these are the songs of autumn referred by John Keats in this poem. Okay friends, I hope that you enjoy this poem. ஸோ இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.